இந்தியாவிற்கு சர்வாதிகாரம் தேவைப்படுவதில்லை என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு பத்திரிகை ஒன்றுக்கு பேட்டியளித்த மோடி, இந்தியா ஜனநாயக நாடு என்பதையே அரசியலமைப்பு கூறுவதாகவும் இதுதான் இந்திய மக்களின் சொத்து என்றும் தெரிவித்தார். மதத்தின் பெயரிலோ ஜாதி, இனம் ஆகியவற்றின் பெயரிலோ பயங்கரவாதத்தை புகுத்துவதை இந்திய அரசு ஒருநாளும் பொறுத்துக் கொள்ளாது என்றும் கூறிய மோடி, இந்தியாவிற்கு சர்வாதிகாரம் தேவைப்படுவதில்லை என்றும் குறிப்பிட்டார். மேலும் இந்திய அமெரிக்காவின் நட்பு இயற்கை பூர்வமாக அமைந்துள்ளதாகவும் இந்தியாவும் அமெரிக்காவும் ஜனநாயக சக்தியாக விளங்கி வருவதாக நரேந்திர மோடி தெரிவித்தார். மத்திய அரசின் நிலம் கையகப்படுத்தும் மசோதா வெள்ளியன்று லோக்சபாவில் தாக்கல் செய்யப்படுகிறது. பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது கூட்டம் மார்ச் மாதம் துவங்கியது. வெள்ளிக்கிழமையுடன் கூட்டத்தொடர் முடிவடைய இருந்த நிலையில் நிலம் கையகப்படுத்தும் மசோதா உள்ளிட்ட பல மசோதாக்களை பார்லிமெண்டில் நிறைவேற்றுவதற்காக மத்திய அரசு கூட்டத்தொடரை 3 நாட்கள் நீட்டித்துள்ளது. இந்நிலையில் வெள்ளியன்று மத்திய அரசின் நில ஆர்ஜித மசோதா லோக்சபாவில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. மசோதாவிற்கு எதிராக அமளியை கிளப்ப எதிர்க்கட்சிகள் முடிவு செய்துள்ளன. கோவையில் கைது செய்யப்பட்ட மாவோயிஸ்டுகளிடம் போலீசார் விடிய விடிய விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை கருமத்தம்பட்டியில் உள்ள பேக்கரி ஒன்றில் கூட்டம் நடத்த ஒன்று கூடிய மாவோயிஸ்டுகள் 5 பேரையும் கியூ பிரிவு போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவர்களை 10 நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை நடத்த நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து மாவோயிஸ்டுகளிடம் வியாழனன்று மாலை முதல் போலீசார் விசாரணையை துவக்கினர். விடிய விடிய நடத்தப்பட்ட விசாரணையில் பல்வேறு முக்கிய தகவல்கள் வெளியாகி உள்ளன. இதில் சதித்திட்டம் தீட்டுவதற்காக ஆலோசனை கூட்டம் நடத்துவதற்காகவே கோவையில் ஒன்று கூடியதும் தெரிய வந்துள்ளது. போலீசாரின் விசாரணைக்கு பின்னரே மாவோயிஸ்டுகளின் சதித்திட்டம் முழுமையாக வெளிவரும். சட்டப்படிப்பு விண்ணப்ப விநியோகம் நிர்வாக காரணங்களுக்காக தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. சட்டப்படிப்பு விண்ணப்ப விநியோகம் வெள்ளியன்று துவங்குவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள சட்ட பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவ மாணவியர் விண்ணப்பங்கள் வாங்க வந்திருந்தனர். ஆனால் நிர்வாக காரணங்களுக்காக விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்படவில்லை என்றும் விநியோகம் தொடர்பாக பின்னர் அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. +2 முக்கிய பாடங்களில் மாணவ மாணவிகள் அபார மதிப்பெண்கள் பெற்றுள்ளதால் மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்புகளில் கட் ஆஃப் மாற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. +2 தேர்வு முடிவில் இம்முறை 9710 மாணவ மாணவிகள் 200க்கு 200 மதிப்பெண்கள் எடுத்துள்ளனர். இதனால் MBBS படிப்பில் சேர்வதற்கான கட் ஆஃப் மதிப்பெண் கடந்த ஆண்டை காட்டிலும் 0.5 என்ற அளவுக்கு குறையும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் பொறியியல் படிப்பிற்கான கட் ஆஃப் மதிப்பெண் கடந்த ஆண்டை காட்டிலும் 0.25 அளவுக்கு அதிகரிக்கும் என்று கல்வியாளர்கள் கணக்கிட்டுள்ளனர். விடைத்தாள் நகல் மற்றும் மறுகூட்டலுக்கு வெள்ளிக்கிழமை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று பள்ளிக் கல்வித்துறையின் தேர்வுத்துறை இயக்ககம் அறிவித்துள்ளது. பள்ளியில் படித்த மாணவர்கள் தாங்கள் படித்த பள்ளியில் விண்ணப்பிக்க வேண்டும். தனித்தேர்வர்கள் தாங்கள் தேர்வெழுதிய மையங்களில் வெள்ளிக்கிழமை முதல் மே 14ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். 3 பாடங்கள் வரை தோல்வி அடைந்தவர்கள் மே 15ஆம் தேதி முதல் சிறப்பு துணைத் தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். ஜூன் மாத இறுதியில் சிறப்பு தேர்வுகள் நடக்க உள்ளன. +2 மாணவர்களுக்கான தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் மே 14ஆம் தேதியன்று வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. BE, BTech உள்ளிட்ட பொறியியல் படிப்பிற்கான விண்ணப்ப விநியோகம் 80,000 நெருங்கியுள்ளது. கடந்த புதன்கிழமையன்று பொறியியல் விண்ணப்ப விநியோகம் துவங்கியது. மே 27ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் கிடைக்கும் என்ற நிலையில் வெள்ளியன்று காலை விண்ணப்ப விநியோகம் 80,000 தொட்டது. முதல் நாளில் தமிழகம் முழுவதும் 56,600 விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டன. +2 தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் மாணவ மாணவிகளின் மதிப்பெண் விவரம் தெரிய வந்துள்ளதை அடுத்து விண்ணப்ப விநியோகம் சூடுபிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் தலைவர் இளங்கோவனை அவரது வீட்டில் திமுக பொருளாளர் ஸ்டாலின் திடீரென நேரில் சந்தித்து பேசினார். தனது சகோதரர் தமிழரசுவின் மகன் நடிகர் அருள்நிதியின் திருமண அழைப்பிதழை இளங்கோவனிடம் ஸ்டாலின் வழங்கினார். திருமணத்திற்கு குடும்பத்தோடு வருவதாக ஸ்டாலினிடம் இளங்கோவன் உறுதியளித்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய இளங்கோவன் தமிழக பிரச்சனைகளுக்கு அனைத்து கட்சிகளும் ஓரணியில் திரள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுப்பதாக தெரிவித்தார். எதிர்க்கட்சி நிலையில் இருக்கின்ற அத்துணை பேரும் ஒன்றாக சேர்ந்து ஜெயலலிதா செய்கின்ற அநியாயங்களை, அட்டூழியங்களை, லஞ்ச லாவண்யங்களை எடுத்து சொல்ல வேண்டுமே தவிர நமக்குள் சிறு சிறு வேறுபாடுகளை பெரிதாக்கக்கூடாது. தேனியில் மேலதிகாரிகளின் தொந்தரவால் ரேஷன் கடை ஊழியர்கள் தற்கொலைக்கு முயற்சித்ததால் ரேஷன் கடைகள் அடைக்கப்பட்டன. பெரியகுளம் பகுதியில் உள்ள ரேஷன் கடையில் விற்பனை ஊழியராக ரமேஷ் என்பவர் பணியாற்றி வந்தார். சமீபத்தில் மாவட்ட துணை பதிவாளர் தலைமையில் ரேஷன் கடைகளில் சோதனை நடந்தபோது ரமேஷை தரக்குறைவாக பேசியும் கடும் நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மன உளைச்சலுக்கு ஆளான ரமேஷ் விஷம் அருந்தினார். இதேபோல் அல்லிநகரம் சுக்குவாடன்பட்டியில் உள்ள ரேஷன் கடையில் பணியாற்றிய அஜ்மல்கான் என்பவரும் அதிகாரிகளின் டார்ச்சரால் தற்கொலைக்கு முயன்றார். இச்சம்பவங்களால் ரேஷன் கடை ஊழியர்கள் ஒருநாள் வேலை நிறுத்தம் நடத்தினர். தேனி மாவட்ட விநியோக அதிகாரி அவர்கள் தன் கட்டுப்பாட்டில் உள்ள வருவாய்த்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அதிகாரிகளை ரேஷன் கடைகளுக்கு சென்று 50,000 மற்றும் 1 லட்சம் அபராதம் விதிக்க தூண்டு வருகிறார். இதனால் பணியாளர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி பெரும் மரண
தற்கொலைக்கு தயாராகி வருகின்றனர். இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை தொடர் போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளோம். உத்தரப்பிரதேசத்தில் அலிகார் மாவட்டத்தில் 3 குழந்தைகள் கொலை செய்து தாயும் தற்கொலை செய்து கொண்டார். அலிகார் மாவட்டத்தைச் சேர்ந்த அந்த பெண் 6 ஆண்டுகளுக்கு முன் காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்நிலையில் திடீரென்று தன்னுடைய 3 குழந்தைகளை கொலை செய்து தானும் தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் குறித்து எவ்வித தெளிவான தகவல்களும் தெரியவில்லை என்று போலீசார் தெரிவித்தனர். திண்டுக்கல் என்ஜிஓ காலனி உழவர் சந்தை அருகே பந்தல் ஒப்பந்ததாரரை கொலை செய்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திண்டுக்கல் என்ஜிஓ காலனியைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி பந்தல் ஒப்பந்ததாரராக பணியாற்றி வந்தார். இவர் தனது பணியை முடித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிய போது உழவர் சந்தை அருகே மர்ம கும்பல் ஒன்று அவரை வழிமறித்தது. பின்னர் கிருஷ்ணமூர்த்தியை அந்த நபர்கள் கொடூரமாக தலையை துண்டித்து கொலை செய்துவிட்டு தப்பினர். தகவல் அறிந்து விரைந்து வந்த தாலுகா போலீசார் கிருஷ்ணமூர்த்தியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கொலையாளிகளையும் தீவிரமாக தேடி வருகின்றனர். தமிழகத்தில் 4,26,00,000 வாக்காளர்களின் விவரங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் அதிகாரி சந்தீப் சக்சேனா தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கையில் தமிழகத்தில் உள்ள 5,62,00,000 வாக்காளர்களில் 4,26,00,000 வாக்காளர்களின் விவரங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வழக்கமான திருத்தங்களுடன் மொபைல் எண், ஆதார் எண், இமெயில் முகவரி இணைக்கும் பணிக்கான விவரங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். புதுச்சேரியில் நடந்த அகில இந்திய வணிகர் சம்மேளன கூட்டத்தில் தனி அமைச்சகம் அமைக்க வலியுறுத்தப்பட்டது. அகில இந்திய வணிகர் சம்மேளனத்தின் தேசிய நிர்வாக குழு கூட்டம் புதுச்சேரியில் நடந்தது. கூட்டத்திற்கு முன்னதாக அகில இந்திய வணிகர் சம்மேளன பொதுச் செயலாளர் பிரவீன் கண்டேல்வால், துணைத் தலைவர் விக்ரமராஜா ஆகியோர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் வணிகர்களுக்கென தனி அமைச்சகம் உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். மாவட்டம் நத்தம் அருகே செந்துறை சூசையப்பர் ஆலய தேரோட்டம் நடந்தது. ஆண்டுதோறும் மே மாத ஞாயிறன்று விழா துவங்குகிறது. இந்த ஆண்டு 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய விழாவில் முக்கிய நிகழ்ச்சியான தேர்பவனி நடந்தது. அலங்கரிக்கப்பட்ட மின் ரதத்தில் புனித சூசையப்பர், சர்வதேச மகப்பேறு செவிலியர் தினம் புதுச்சேரியில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அன்னை தெரசா பட்டமேற்படிப்பு மையக்கூடத்தில் நடந்த மகப்பேறு செவிலியர் தின விழாவில் அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு சிறப்பாக பணியாற்றிய செவிலியர்களுக்கு விருதுகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரியில் கிராமப்பகுதி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் மருத்துவம், பொறியியல் உள்ளிட்ட படிப்புகளை முதல்வர் ரங்கசாமி கொண்டு வந்துள்ளதாக குறிப்பிட்டார். விழாவில் நிறுவன தலைவர் முரளி, சுகாதாரத்துறை இயக்குநர் ராமன், துணைத் தலைவர் அல்லிராணி ஆகியோர் கலந்து கொண்டனர். 2ஆம் உலகப் போரில் உயிர்நீத்த தியாகிகளின் நினைவிடத்தில் புதுச்சேரியில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. 2ஆம் உலகப் போர் முடிந்து 70வது ஆண்டு நினைவு நாள் வெள்ளிக்கிழமை உலகமெங்கும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள தியாகிகள் நினைவு சதுக்கத்தில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. போரில் உயிர்நீத்த தியாகிகளின் நினைவு நாளில் உலக ஒற்றுமைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் பாடுபட உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் என மாவட்ட கலெக்டர் சுந்தர வடிவேலு கேட்டுக் கொண்டார். நிகழ்ச்சியில் பிரெஞ்சு தூதர் பிலிப்பி ஜேவியர் காமியானா, புதுச்சேரியில் உள்ள பிரெஞ்சு மக்கள், அவர்களின் பிரதிநிதிகள், பிரெஞ்சு சங்க நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் ஆதர்ஷ் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர் விக்னேஸ்வரன் 1190 மதிப்பெண் எடுத்து மாநில அளவில் 2ஆம் இடம் பெற்று சாதித்துள்ளார். கூலி தொழிலாளியின் மகனான இவர் IAS படிக்க விருப்பம் தெரிவித்துள்ளார். தங்கத்தின் விலையில் வெள்ளியன்று சவரன் 24 ரூபாய் குறைந்து 1 சவரன் தங்கம் 20,352 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,544 ரூபாயாக இருந்தது. 1 கிராம் வெள்ளி 20 காசுகள் குறைந்து 40 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 37,685 ரூபாயாக இருந்தது. மும்பை உயர்நீதிமன்றத்தில் சல்மான் கானின் ஜாமீன் வழக்கு வெள்ளியன்று விசாரணைக்கு வருகிறது. பாலிவுட் நடிகர் சல்மான் குடிபோதையில் கார் ஓட்டி மோதியதில் ஒருவர் உயிரிழந்தார். இவ்வழக்கில் மும்பை நீதிமன்றம் கடந்த புதன்கிழமையன்று சல்மான் கானுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கியது. தீர்ப்பு வந்தவுடன் அன்றைய தினம் மாலையிலேயே ஜாமீன் பெறப்பட்டு 48 மணி நேர ஜாமீன் வழங்கியது நீதிமன்றம். 2 நாட்கள் ஜாமீனுக்கு பிறகு வழக்கு விசாரணை வெள்ளிக்கிழமையன்று வருகிறது. நடிகை த்ரிஷா, வருண்மணியின் திருமணம் நின்று போனதை தாய் உமா உறுதிப்படுத்தியுள்ளார். கடந்த ஜனவரியில் நடிகை த்ரிஷா, தயாரிப்பாளர் வருண்மணியின் திருமண நிச்சயதார்த்தம் நடந்தது. சில மாதங்களில் கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்தனர். இருவரது திருமணமும் ரத்தானதாக செய்தி பரவிய நிலையில் த்ரிஷாவின் தாய் உமா இதை உறுதிப்படுத்தியுள்ளார். பிரபல நடிகை என்பதால் த்ரிஷாவை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தவர்கள் தற்போது நடிப்பை தொடர்வது பிடிக்காமல் திருமணத்தை நிறுத்திவிட்டதாக வருத்தம் தெரிவித்தார். இதற்கு காரணம் த்ரிஷாவோ வருண்மணியனோ அல்ல, பலர் சம்பந்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்.